வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பலகரை பற்பம் மற்றும் சிலாசத்து பற்பம். அதாவது அந்த காலத்திலேயே சித்தர்கள் நிறைய மருந்துகளை மூலிகை மற்றும் செந்தூர பற்பங்களால் நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்றாகிய பலகரை பற்பத்தை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். பலகரைனா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அது வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் விளையாடுவோம்ல, நம்மலாம் சோழி விளையாடுவோம்ல, பல்லாங்குழியில், அதுதான் பலகரை. கடல் படும் திரவியம் 5ல் ஒன்றாகியது பலகரை என்று நிறைய நிகண்டு செய்யுள்களில் குறிப்பிடுறாங்க. இந்த பலகரை மோஸ்ட்டாக நிறைய கலர்ஸில் இருக்கும். அதாவது வெள்ளை, மஞ்சள், சிவப்பு ஆகிய 3 கலர்களில் ரொம்ப இருக்குது. ஆனாலும் மருத்துவத்திற்கு சித்தர்கள் அதாவது பயன்படுத்திய பலகரை வெண்ணிற கொண்ட பலகரையே பயன்படுத்துகிறாங்க. இந்த பலகரைக்கு வேறு பேர் தான் சோழி இல்லைன்னா கவடி என்று குறிப்பிடுறாங்க. இந்த பலகரையை என்ன சுவை இருக்குன்னு பார்த்தோம்னா, இதுக்கு கைப்பு சுவை இருக்குது. மற்றும் பலகரைக்கு கோழை அகற்றி, அதாவது எக்ஸ்பெக்டோரண்ட் ஆக்ஷன். இப்போ நமக்கு ரொம்ப சளி பிடிச்சிருச்சுனாலோ இல்லைன்னா சுவாசகாச பிரச்சனைகளுக்கோ பலகரை பற்பம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை இப்போ வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம வெளியில் எக்ஸ்டர்னல் யூஸாக தடிப்பு, ஏதாவது அடிப்பட்டு புண் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த தடிப்பு கூட இந்த பற்பத்தை குழச்சி நம்ம மேலே போடணும், அதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இப்போ இந்த பலகரை பற்ப செய்முறையை பார்ப்போம். இப்போ 1 கிராம் பலகரை எடுத்து நம்ம சுத்தி செய்யணும். சுத்தி செஞ்சுட்டு அதை என்ன பண்ணணும்னா, எலுமிச்சை பழ சாற்றால் அரைக்கிறாங்க. இதுவே பலகரை பற்பம் செய்யும் முறை. பற்பம்னாலே மோஸ்ட்டாக என்னது, நம்ம நல்ல ஒரு பஷ்மமாக்குறது, அதாவது சாம்பல் நிற கலர் ஆக்குறது. இந்த பலகரை நம்ம இப்போ உள்ளே கூட பார்த்தோம்னா சாம்பல் நிற கலரில் தான் இருக்கும். வேணா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நமக்கு திருநார் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் கேட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்ல பயனுள்ளதாகவே இருக்கும். இப்போ சித்த மருத்துவத்தில் துணை மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அது என்னென்னா அனுபானம், அதாவது அட்ஜுவெண்ட். இப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒரு மெடிசனாக போகிறத விட அதுக்கு ஒரு ட்ராவல் ஏஜென்சி மாதிரி, அதாவது ஒரு வெஹிக்கல் மாதிரி இந்த துணை மருந்துகள் வேலை செய்யுது. இப்போது நம்ம பலகரை பற்பத்தை பாலில் குழச்சி சாப்பிட்டோன்னா பாண்டு நோய் தீரும். பாண்டு நோய்னா என்னது, அனிமியா. அதாவது ஃபீமேல்ஸ்க்கு இப்போ நிறையா பிளட் லாஸ் ஆச்சுன்னா அதுக்கு நம்ம இப்போ பிளட் அதிகமாகிறதுக்கு பலகரை பருப்பு அனிமியாவுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வேறு என்னென்ன டிசீசஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வாத வியாதி, அதாவது வாத சம்மந்தப்பட்ட நோய்கள், மற்ற எல்லா நோய்களுக்கும் இந்த பலகரை பற்பத்தை யூஸ் பண்ணலாம். இப்போ உள்ள இந்த கொரோனா வைரஸ் டிசீசஸ்க்கெலாம் கூட இப்போ நம்ம இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறையா மருந்துல மூலிகையெல்லாம் பார்க்குறோம். இப்போ நம்ம பலகரை பற்பம் கூட ஒரு வகையான இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மருந்து தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.